தங்களை அபு ஹனீஃபாவை ஏற்றுக்கொண்ட ஹனஃபிகள் என்று சொல்கிறார்களே, நான் சொல்லுகின்றேன் அபு ஹனீஃபாவை மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்பதாக. இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நம்புகின்ற கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் நபியினுடைய உருவத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்திலே வந்தான் என்பதாக. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மனிதராக இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய உருவம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எப்படி அல்லாஹ்விற்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த தூரமும் இல்லாமல் பார்க்கின்ற, கேட்கின்ற, அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இருக்குமோ அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த எல்லா அவுலியாக்களுக்கும், குறிப்பாக அப்துல் காதர் ஜீலானி, குறிப்பாக அஜ்மீரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கரீப், ஹாஜா கரீப் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்! நீங்கள் எங்கிருந்து அவர்களை அழைத்தாலும் உங்களுடைய அழைப்பை கேட்கின்ற ஆற்றல், அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கின்ற ஆற்றல், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் இருக்கின்றது என்று நம்புகிறவர்கள் தான் இந்த பரேலவிகள். இதை தங்களுடைய மஸ்ஜிதுகளிலே பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா எத்தனை மஸ்ஜிதுகளிலே யா குத்துப், யா கௌஸ் என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் அங்கே பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்று மஸ்ஜிதுகளிலே மௌலூத் ஓதுவதை பார்த்திருக்கலாம் நீங்கள். மௌலூத் ஓதினால்தான் சுன்னத்து வல் ஜமாத் அடையாளம். எப்படி? சுன்னத்து வல் ஜமாத் என்பதற்கு இவர்கள் வைத்திருக்கின்ற பெரிய அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பேசுவதையோ, சுன்னத்தை பரப்புவதையோ, தாடி வைத்திருப்பதையோ, ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வை பற்றி, அவர்களுடைய சுன்னத்தை பற்றி, அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது, பின்பற்றுவது, சுன்னத்தான தொழுகைகளை பேணுவது, ஃபர்லான தொழுகைகளை பேணுவது, இதெல்லாம் அடையாளம் என்ன? இதெல்லாம் அடையாளம் இல்லை. என்ன அடையாளம்? என்னங்க அடையாளம்? நீ என்ன வேணாலும் செய்து கொள், கல்லு கடை வச்சுக்க, சாராய கடை வச்சுக்க, சினிமா கொட்டகை வச்சுக்க, விபச்சாரம் செஞ்சுக்க, வட்டி வாங்கிக்க, மது எல்லாம் இருந்தாலும் சரி, வருஷத்துல ஒரு தடவை நீ மௌலூத் ஓதிட்டியா, நீ தான் ஒரிஜினல் சுன்னத்து வல் ஜமாத். அல்லாஹ் அக்பர். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு மாறு செய்யலாம், தூதருக்கு மாறு செய்யலாம், அவுலியாக்களை பிடித்துக் கொண்டால் இவர்கள் சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நண்பர்கள் உண்மையிலே அழகான ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தித்தான் இந்த தலை